ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. வணக்கம், நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். குரு பேச்சின் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே கன்னி ராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம். இந்த வருட குரு பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகவும் ஒரு உயர்ந்த அமைப்பாக உள்ளது. கன்னிக்கு 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்பு வீட்டிலே குரு அமர்ந்து அந்த ராசியை பார்வையிடுகிறார். இவர் கன்னிக்கு 4, 7, 4 என்பது வீடு, வாகனம், தாய் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்டது. 7ஆம் பாவம் என்பது களத்திரஸ்தானம், மனைவி அல்லது கணவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 2 பாவங்களுக்கும் அவர் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனாலே அனைத்து வித நன்மைகளும் நடக்க உள்ளது. குரு பார்வை கோடி தோஷம் நீங்கும் என்று சொல்லுக்கேற்ப குரு தன்னுடைய பார்வையினாலே ராசியை பார்க்கிறார். அடுத்ததாக 3 என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கிறார். அடுத்து 5 என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தெய்வஸ்தானம், இருதயஸ்தானம், மகரத்தை பார்க்கிறார். எனவே கன்னி ராசிக்காரர்களின் அவர்களுடைய தைரியங்கள் மற்றும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய சொத்து மேன்மை, பண வருமானம், நன்மைகள் அனைத்தும் நடக்க உள்ளது. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இந்த வருடத்திலே நடக்கும். மேலும் அவர்கள் எதிர்நோக்கி உள்ளவருடைய குழந்தைகளுடைய விஷயங்கள், கல்விகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுடைய நன்மைகள் அனைத்தும் மேன்மையாக இருக்கும். இந்த வருடத்திலே அவர்கள் தொழிலிலே முன்னேற்றமும் பண வருமானமும் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும், அடுத்து தன்னுடைய மனைவி கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர்களுக்கும் நல்லதும், கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும், இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமைகளும் நன்மைகளும் நடக்கும். அத்தகைய ஒரு நல்ல குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமர்ந்துள்ளது. எனவே அவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தொழிலிலே முன்னேற்றங்கள் செய்யவோ, சுய தொழில்களாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எந்தவித நல்ல நன்மைகளும் செய்யக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு உயர்ந்த பொற்காலமாகும். இந்த ஒரு வருட காலத்திலே சனி பகவானும் 6லே அமர்ந்து இருப்பதனாலே அதுவும் நன்மை பலனாகவே உள்ளது. எனவே இந்த குரு பயிற்சி மிகவும் ஒரு உயர்ந்த நல்ல பயிற்சியாகும். இதை எனது அனைத்து மாணாக்கர்களும், வாடிக்கையாளர்களும், ஜோதிட ஆர்வலர்களும் பார்த்து பயன்பெறுகின்றோம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.